ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து இன்ஸ்டால எனக்கு ஒரு பொண்ணு ஐடியில இருந்து எனக்கு ஒரு ஃபாலோ வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால நான் ஒரு மன்மத குஞ்சு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தெரியுது, நீ மூடு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஐடியில இருந்து மெசேஜ் வருது. ஹாய், என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன கோர்ஸ் பண்றீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, இது மாதிரிலாம் கேட்டாங்க. நானும் அதுக்கு ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு நீ சிங்கிளா கமிட்டடா அப்படின்னு கேட்டாங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணும் என்கிட்ட இது மாதிரி கேட்டது இல்லை. அதனால இந்த சேட்டை பார்த்த உடனே நான் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. அதுக்கு நான் சொன்னேன், சிங்கிள் தான், ஆனா நீ கேட்டதுல இருந்து நான் மிங்கிள் ஆகிருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து ஒரு மெசேஜ் வரல. அப்ப நான் யோசிச்சேன், தெரிஞ்ச பொண்ணே நம்ம கிட்ட சேட் பண்ணாது, இது வேற தெரியாத பொண்ணா வேற இருக்கே, ஒரு வேலை இருக்குமோ. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஃபேக் ஐடி கிட்ட போய் நம்ம ஏமாந்துருக்கோம்னு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த மாதிரி ஃபேக் ஐடி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஒரு பொண்ணு ஐடியா இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னா வலியாம அது ரியல் அக்கௌண்டா இல்ல ஃபேக் அக்கௌண்டா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடி மேல சந்தேகமா இருந்துச்சுன்னா அந்த ஐடியோட ப்ரொஃபைல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள்குள்ள போய் டின் ஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அந்த ப்ரொஃபைல அப்லோட் பண்ணுங்க. அது சொல்லும். அதுக்கப்புறமா யூசர் நேம் எத்தனை வாட்டி மாத்திருக்காங்க, வாண்டடா சேட் பண்றாங்களா, நம்ம என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்றாங்களா, ஒரே டைம்ல நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஃபேக் ஐடி தான். மெயினா உங்க ஃப்ரெண்டோட போனை வாங்கி அந்த ஐடி லாகின்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாத்துருங்க. ஆனா அந்த ஃபேக் ஐடி நம்ம நண்பனா கூட இருக்கலாம். சரி, ஓகே, நான் ஒரு ஃபேக் ஐடி கிட்ட நான் ஏமாந்தேன் அப்படின்னு சொன்னால அதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. என்னன்னா, அந்த ஐடிக்கு நான் சேட் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு ஃபேக் ஐடி தான் அப்படின்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு நீ என்னடா சேட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சேட் பண்ணனாலதான் இது ஒரு கண்டென்ட்டா எடுத்து நான் உங்க முன்னாடி வந்து சொல்றேன். எங்கேயோ பாத்துருக்கேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. இந்த மாதிரி ஃபேக் ஐடி கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கத்துக்க.